என்ன மீன் வந்து பாருங்க, எல்லாம் ஐஸ்லே உயிரோட இருக்கு. எல்லாம் தண்ணியில் போட்டால் ஓடுற மாதிரி இருக்குது. உயிரோட இருக்கு. 15 வருடங்களாக வாங்கி கொண்டு இருக்கிறோம். நல்லா கொடு. இந்த மீன் என்ன விலைன்னு போடுறேன்? 200 300. இறால் போடு, நல்லா இருக்கும். 300 போட்டுங்களா? போப்பாங்க 200 யாருப்பா திண்டுட்டு கழிவுறது இல்லையா? போடு. இது எவ்வளவு? 200 எனக்கு தான். போடு. 5 ரூபாயெல்லாம் இல்லை, போடு. மீன் அது நியாயமா எடுப்பேன். நீ போடு, உனக்கே தெரியும். அப்படிலாம் வாங்க மாட்டேன். 3 என்ன 100 ரூபாயா? 3 4 8 மீன் 25 ரூபாய் ஒரு மீன். 10 மீன் 500 ரூபாய். சின்ன மீன் 300 தான். இல்ல இந்த போடுறத பத்தி ஆனவன் நல்லா இருக்கும். நான் கையை விட்டு கொசுல எடுத்தாத்தே நல்லா இருக்கும். சரி, இறால் போடுங்க. பெரிய இறால் ஒரு கிலோ எவ்வளவு தெரியுமா? 800 ரூபாய் 700 ரூபாய். இறால் 500 ரூபாய். ஏப்பா போப்பா, ஒரு கிலோ 500 ரூபாயா இல்ல 400 ரூபாயா? இல்ல இது எவ்வளவு? ஒரு கிலோ 500 ரூபாய். நியாயமா போடு. இன்னும் ஒரு மடங்கு அப்படி போடணும். போட்டுடலாம். ஒரு கிலோ தாராளமா. ஒரு கிலோ எவ்வளவு தெரியுமா? 700 ரூபாய். எங்க கையில கொடு. இல்ல 3/4 கிலோ. நிர்பமா தராசு. ஒரு தண்ணி ஒரு செம்பு ஊத்துனாங்க. நல்லா தேய்ச்சிட்டு எடை போட்டாதான் எடை வரும். பெரிய இறாத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து 15 வருஷம் என் பழக்கம். இந்த இறாலை நல்லா ஆஞ்சு மண்டையெல்லாம் எடுத்துட்டு மண்டையை தனியாக வறுத்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அது. இதை வந்து தனியாக சமையலுக்கு போடலாம், பிரியாணி செய்யலாம், வறுக்கலாம், வறுவல் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், குழம்புல போட்டு இது வைக்கலாம். தண்ணி எடுத்துட்டு வாமா. அந்த பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்தேன்னா இதை அலசிடலாம். சரி, அலசிட்டா நல்லா இருக்கும். வேலை சீக்கிரம் முடியறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ மார்கழி மாதம் அவங்க வந்து மாலை போடுவாங்க, காய் வேஸ்டி வெட்டிக்கிடுவாங்க. இப்போலாம் அவளுக்கு சாப்பிட மாட்டாங்க, விரதம் இருப்பாங்க. மாமுதேவி வா 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 பாஸ் பாஸ் பாஸ். பிடிச்சி அறுத்து பிடிச்சி சாப்பாடு செய்ய தெரியாம டைல் போய் கிடக்காங்க. எல்லாம் இதில் தான் வாங்குவேன், ஹோல்சேலில் தான் வாங்குவேன். விலை கம்மியாக இருக்கும். அதே மாதிரி என்ன வாங்கினாலும் அப்படித்தான் வாங்குவேன். அதில் எனக்கு வருஷத்தில் இது மாதிரி செய்ய வராது எல்லாருக்கும். இப்போ வந்து கரம் மசாலா போட்டு பரட்ட போகிறேன். இஞ்சி போட்டு அரைச்சி விடுது. மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, கரம் மசாலா, மிளகுத்தூள், லெமன், இது கஞ்சி. இது முருங்கைக்கீரை பொரியல். வெங்காயம் போட்டு சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை பொரியல். இது வந்து துவையல். இதுதான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோம் அந்த காலத்தில். அப்புறம் என்னென்னமோ சாப்பிடுவோம், தானியம்லாம். மாமனார் வீட்டில் புரிஞ்சு நாங்கள் புரிஞ்சுட்டு தான் இருப்போம். அரை மணி நேரம் ஊறணும். தேவைப்பட்டதை கட் பண்ணிடுவாங்க. அடுப்பில் தாளிச்சிடணும். எல்லாம் அடுப்பில் வச்சு சட்டியில் தாளிச்சு விட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த அரிசி அப்புறம் கடைசி லாஸ்ட்டில் போடணும். போட்டு புழுங்க வச்சிடும். டம் பண்ணி ஆமாம் ஊற வச்சு குறைக்கணும். நல்லா குறைச்சிரு.
மல்லித்தலை புதினா தலை ஒன்றும் கொஞ்சம் இருக்கு. ஜாஸ்மின் இந்த துணி காய்களாக எடுத்துட்டு வா. குறைக்கிறது நல்லா வச்சாச்சு. சட்டி பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றணுமே, காயணும், சட்டி காயணும். ஏலக்காய் பட்டை கிராம்பு போடுறேன். போட்டு சரியா இருக்கும். மெல்லியதாக தள்ளு. வெங்காயம் போட்டு கிண்டுங்கம்மா. இப்படி நல்லா கிண்டுங்கம்மா. கருவாமை கிண்டி எண்ணெய் கூட குடிச்சிருச்சோம். எதிர்வாடி எதுக்கா எண்ணெய் நாங்கள் கிட்டணும். நல்லா குட்டம் கிட்டணும். வேற என்ன உழவுனே அதனுடைய வேலையை இஞ்சியை போட்டு இன்னும் கொஞ்சம் வறுக்கட்டும். நல்லா பொண்ணு உருவலாக வரணும். இந்த வெங்காயம் போட்டு நல்லாயிருக்கும். ஏம்மா இம்புட்டையும் இஞ்சி உண்டு போடுறது கொஞ்சம் தான் போடுவேன். அதான் கேட்டேன். நல்ல பட்டை பட்டையாக இருக்கு. பட்டை பட்டையாக வெங்காயம் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டது போதும். அது போட்டாலும் ருசியில கொஞ்சம் கம்மி பண்ணிடுறோம். மோசமான வேறு போதும். கரெக்டான தக்காளி இப்படி வதையும் கேட்டுமா மீன் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போனாதான் நல்லா இருக்கும். போடு மிளகா அப்படியே போடுமா. போடு 2-3 போடு. போட்டு தக்காளியை போடணும். பச்சை மிளகாயும் போட்டாச்சு. மல்லித்தலை புதினா தயிர் எண்ணெய். அடுத்து இப்போ ஏலக்காய் பட்டை கிராம்பு. அடுத்து வந்து வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டதும் வதக்கி நல்லா பொன்முருவலை வரும்போது இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டை நல்லா வறுத்து வரும்போது தக்காளி பச்சை மிளகா புதினா தலை மல்லித்தலை போட்டுறணும். உப்பும் போட்டுக்கிறணும். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு செய்யணும். இறால் போடுறான். வதங்கிடுச்சு. அமர்ந்த வச்சுருக்கேன். இறால் போட்டு கிண்டுங்க. இறாலை போட்டு சரியாக வரும். கரெக்டாக இருக்கணும். தண்ணியை ஊற்றலாமா? அப்படியே ஊற்றுறீங்க. அளந்து ஊற்றணுமா? இது உங்கள்கிட்ட அரிசி இருக்கு. போடு அரிசியை போடுமா. மெதுவாக எடுத்து போடுங்க அரிசியை. அவ்வளோதான். அரிசியை போட்டு தம் பண்ணிட்டாலும் இருக்குது. நல்லா இருக்கும். அரிசி எல்லாத்தையுமே போட்டுட்டாங்க. இறால் நிறைய கறியை போட்டு ஒரு நாளைக்கு தூங்கி வச்சுக்கிறேன். அதுதான் இன்னும் தேய்ச்சி விட்டுக்கல. அப்படி அப்படி எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு கொஞ்சம் போடுறாப்புல வரும்னு நினைக்கிறேன். மேலே கொஞ்சம் வெயிட்டான பேஸ்ட்டாக கொஞ்சம் இதுவாக தம்மில் வைக்க. இதே விறகு எடுப்புனா இந்த தங்க பூரா தள்ளி விட்டோம்னா நல்லாயிருக்கும். இது பிடிச்சாலும் பிடிக்குமான்னு பயமா இருக்கும். இல்லை குறைச்சில வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுருக்கேன். கிண்டுமா. அதை கிண்டணும். எந்த கரண்டிலாம் கிண்டு. வசதி உனக்கு எப்படி வசதி பண்ணுறது. அவளை இந்த கொடியில் தொங்குதுடி. அந்த இதை எடுத்துட்டு வாங்க. உங்கள் சேர் கடியில் இருக்க அந்த குடி தண்ணி நடுவுலையும் சுரண்டு ஊற்றுவோமா. இப்போ நெய் போட்டுடலாம். நெய் இப்படி விட்டு தள்ளி விட்டு போதுமா. நெய் போட்டாச்சு. கரெக்டாக இருக்கா? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லாதே இருக்கும். ஏமாக்கி நல்லா இருக்குது. உப்பு கம்மின்னு சொல்ல முடியாது. கல்யாணம் அப்படிதான் சொல்லி கிடப்போம். பசங்களை கூட்டிக்கிட்டு வாங்க. பசங்கள் வாங்கப்பா. வாங்க சாப்பிட வாங்க. எல்லாரும் சாப்பிடணும். வாங்க ஐயா வாங்க அப்படின்னு உட்காரு. ஜாஸ்மின் உட்காருங்க. சாப்பிடுவோம். வாங்க உட்காருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
கூட இருக்கு. எனக்குலாம் வெங்காயம் இருக்கு நறுக்கணும். சூப்பரா இருக்கு. ரொம்ப இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சரி எல்லாரும் சாப்பிடுங்க. நல்லா சாப்பாடை கொடுக்கணும்ல. இல்லை அதில் அந்த இதெல்லாம் செய்யணும். அதை செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். இதை போட்டு 2 பேருக்கு கொடுத்துட்டு வந்துடு. கொடுத்துட்டு வா.